Taste the Daily. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெத்த நாடார்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கான மயானம் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு மேலாகியும் மயானம் அமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் போர்க்கால அடிப்படையில் மயான வசதி அமைத்து தர வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு மருத்துவ தேவைகளுக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள கழிவுநீர் தொட்டிகள் அனைத்தும் நிரம்பி உபரி நீரானது மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு உற்பத்தியாகி பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் எழுந்துள்ளது. எனவே ஆழ்ந்த தியானத்தில் உள்ள மாரத்தான் அமைச்சர் மக்களின் நலனில் அக்கறை கொள்வாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே போலி வாரிசு சான்றிதழ் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்ட பெண் உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். ஏலகிரி கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரிழந்த நிலையில் இவரின் இரண்டாவது மனைவி சாமு போலியாக வாரிசு சான்றிதழ் வாங்கி நிலத்தை தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த முதல் மனைவி வசந்தா வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய கோரி பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தனது உறவினர்களுடன் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் மறியலில் ஈடுபட்டார். அப்போது வசந்தா மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தன் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ பிடித்துள்ளது. இதில் அங்கு மலை போல் குவித்து வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் தீயில் கருகின. இதனால் அந்த பகுதியே கரும்புகை சூழ்ந்ததால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல், சுவாச பிரச்சினை போன்றவற்றால் கடும் அவதியடைந்தனர். குப்பைகளை உடனுக்குடன் மறுசுழற்சி செய்யாததே இத்தகைய விபத்திற்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து நுழைவு வாயிலின் வெளிப்பகுதியில் பிரேக் டவுன் ஆகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பழுதாகி நின்ற பேருந்தை பயணிகள் ஓரமாக நிறுத்த முயற்சித்தும் பலனில்லாமல் போனது. இதனால் மற்ற பேருந்துகள் வெளியே செல்ல முடியாமலும் உள்ளே போக முடியாமலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து பக்கவாட்டில் இருந்த கடைகளை அகற்றி பேருந்துகள் இயக்கப்பட்டது. புதுசா பஸ் வாங்குவதாக சொல்லி பழைய பேருந்துகளை பெயிண்ட் அடித்து ஸ்டாலின் அரசு இயக்குவதால் பேருந்து பழுதாகி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கால்நடை மருத்துவமனை சிதலமடைந்திருப்பதால் நூலக கட்டிடத்தின் வெளியே இயங்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மகாராஜபுரம் கிராமத்தில் செயல்படும் கால்நடை மருத்துவமனை இடிந்து சிதலமடைந்துள்ள நிலையில் அந்த மருத்துவமனையை கட்ட கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையிலேயே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை. இதனால் அருகிலுள்ள நூலகத்தின் வெளிப்புறத்திலேயே கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் போதிய மருந்துகள் இல்லாததால் கால்நடைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத அவலமும் உள்ளதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். இந்த கால்நடை கிளை மருந்தகம் கடந்த பல ஆண்டுகளாக இது பழுதடைஞ்சு கிடக்கு. இது மாத்தூர், மகாராஜபுரம், தம்பிவெட்டி, ரெங்கபாளையம், சுந்தர விநாயகபுரம் ஆகிய உள்ளிட்ட கிராமங்களுக்கு இது ஒரு பொதுவான கால்நடை கிளை மருந்தகம். இது செயல்படாமல் இருக்குது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம். மேல் நடவடிக்கை இல்லை. இது தொடர்பாக எங்கள் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்திருந்தாரு. அது தொடர்பாக இதுவரைக்கும் அரசு எந்த நிதி ஒதுக்கலை. இந்த கட்டட வேலை நடைபெறணும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாயக்கபாளையம் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடை முன்பு போராட்டம் நடத்திய விவசாயிகள் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும், தமிழகத்தில் கள்ளிறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அப்போது விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னையில் சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டம் மற்றும் பாமாயிலை தீயிட்டு எரிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மாநிலத்தினுடைய வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் அறிவித்தார். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 2வது நாளில் மத்திய அரசும் 6 மாவட்டங்களில்
ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகிப்பது பற்றி மத்திய அரசும் பரிசீலிக்கப்படும்னு சொன்னார். ஆனால் சொன்னாங்களே இல்லையா, அவங்க அதைய கிடப்பில் போட்டாங்க. சொன்ன வாக்குறுதியை, இரண்டு அரசும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தான்